இன்னும் பொறக்காத குழந்தை கூட ஒரு கிரிமினல்னு சொல்ற கொடுமையான சட்டத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1857 சிப்பாய் போருக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பல ஜாதிகளை கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதுபடி ஒரு ஜாதிய கிரிமினல் ட்ரைப், அதாவது குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஜாதியில பிறந்த எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். சின்ன குழந்தைங்களை கிரிமினல் ஜாதி அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கரெக்ஷன் ஸ்கூல்ல போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அந்த ஜாதி ஆண்களை எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. பெண்களை எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்றோம் இல்ல சோதனை பண்றோன்ற பேர்ல தூக்கிட்டு போயிடுவாங்க. என்ன கொடுமைகள் பண்ணிருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. 1931 மெட்ராஸ் பிரசிடென்சில, அதாவது இப்ப இருக்கிற தமிழ்நாடு ஆந்திரால மட்டும் 200க்கும் அதிகமான ஜாதிகளை கிரிமினல் ட்ரைப்ஸ்னு கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த அநியாயங்களை எதிர்த்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல குரல் கொடுத்தது யார் தெரியுமா? நம்ம முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். 1929ல இருந்து அப்ப இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சிக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் பண்ணாரு. இதுக்காக பல முறை ஜெயிலுக்கும் போயிருக்காரு. அவரோட முயற்சினாலதான் இந்தியாலேயே முதல்ல தமிழ்நாட்டுல தான் இந்த சட்டம் மாற்றப்பட்டது. முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரி ஒரு மாபெரும் மனிதர் நம்ம நாட்டுல பிறந்ததே நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம் தான்.